கோயமுத்தூர் ரோட்டரி கிளப் ஆஃப் ரைஸ் அமைப்பின் முதலாம் ஆண்டு நிறைவு விழாவும் 2026-2027 ஆண்டிற்கான புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா நிகழ்ச்சியும் கோவை பாப்பநாயக்கன் பாளையத்தில் உள்ள தனியார் உணவக அரங்கில் நடைபெற்றது. கோயமுத்தூர் ரோட்டரி கிளப் ஆஃப் ரைஸ் அமைப்பின் முதலாம் ஆண்டு விழா 2026-2027 ஆண்டிற்கான புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா நிகழ்ச்சி கோவை பாப்பநாயக்கன் பாளையத்தில் உள்ள தனியார் உணவக அரங்கில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் ரோட்டேரியன் மகேஸ்வரன் கிளப்பின் தலைவராகவும், ரோட்டேரியன்கள் சரவணன் செயலாளராகவும், அருண் பிரசாத் பொருளாளராகவும் பதவியேற்றனர். விழாவின் ஒரு பகுதியாக சமூக சேவை திட்டங்கள் தொடங்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து புதூர் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு கணிப்பொறிகள் வழங்கப்பட்டன. மேலும் ஏழை குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகையும் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து போத்தனூர் பகுதியில் உள்ள ஃபேமிலி கேர் சில்ட்ரன்ஸ் என்ற அறக்கட்டளையில் உடல்நலம் குறைந்து வாழும் குழந்தைகள் மற்றும் பெரியவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் ரோட்டரி மாவட்ட நிர்வாகிகளான ரோட்டேரியன் காட்வின், சுவாமிநாதன், ராமகிருஷ்ணன் மற்றும் பிரகாஷ் குட்டப்பன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். கிளப் உறுப்பினர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் ஏராளமானோர் விழாவில் பங்கேற்று விழாவை சிறப்பித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. வணக்கங்க. நாங்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் ரைஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்களோட முக்கியமான நாள். ஒரு வருஷம் கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம் இந்த கிளப் ஆரம்பித்ததுலேருந்து. நாங்கள் ஒரு சேவை மனப்பான்மையுடன் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரோட்டரியில் ஒன்றா சேர்ந்த அனைவரும் இன்னைக்கு காலையிலேருந்து இந்த முதலாம் ஆண்டு நிறைவு விழாவை சிறப்பாக செய்யணுங்கிறதுக்காக தான் ஒரு குறிப்பிட்ட வேலைகள் செஞ்சுருக்கோம். அதில் முதல் முறையாக காலையில் ஆரம்பிச்சது வந்து அக்ஷய பாத்திரம்னு ஒரு விஷயம். அதில் 77 பெரியவங்களுக்கும் மனநலம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு உணவளித்தல் அப்படிங்கிறது மாதம் கொண்டாடணுங்கிறதும். ஸோ இது ஒன்று. ரெண்டாவது, இன்னைக்கு படிக்கிறதுக்கு வசதி இல்லை, எங்களால் படிப்புக்கு செலவுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டு வந்த குழந்தைங்க ஒரு 2 பேர்த்துக்கு ஒரு 30,000 35,000 ரூபா வரைக்கும் கொடுத்துருக்கோம். இது ஒரு பக்கம். ப்ளஸ் உணவளித்தல் மாதம் கொடுக்கணுங்கிறதுக்காக இப்போ ஒரு 50,000 ரூபா நன்கொடை கொடுத்துருக்காங்க சரவணன் சார். ஸோ அதை எடுத்து பண்ணுறோம். இன்னைக்கு அதே மாதிரி ஸ்கூலில் அவங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் ரூம்ஸ் கொஞ்சம் சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு அவங்க கேட்டிருந்தாங்க. பெண் குழந்தைகளுக்கான இடத்துக்கு சரி பண்ணி கொடுக்கணும். அதுக்கு வந்து செந்தில் சார் அவங்க கொஞ்சம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆல்ஃபா ப்ராடக்ட்ஸ்லேருந்து ரெஸ்ட் ரூம் ஃபுல்லாக கட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை செய்கிறோம். எல்லாத்தோட மக்களோட ஆதரவுடன் இன்னும் அடுத்த கட்டத்தை நோக்கி நாங்கள் பிரயாணம் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கு எங்களோட பப்ளிக் இமேஜ் சேர் சுந்தர் சார் அவரோட சப்போர்ட்டோட வில் டூ மச் மோர். மிக்க நன்றி.